அனைவருக்கும் வணக்கம். அன்பு காட்டும் அன்னையாய், மகிழ்ச்சி கொடுக்கும் மகளாய், குறும்பு செய்யும் தங்கையாய், தோள் கொடுக்கும் தோழியாய், அறிவு கொடுக்கும் ஆசிரியையாய், பல வடிவங்களில் பார்போற்றும் மாதராய், உடனிருக்கும் தெய்வத்தின் வடிவான என் தாய்க்கும் தாய் குலத்திற்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்களின் குணம் அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு என்பர். அதையும் தாண்டி அன்பு, அக்கறை, பொறுப்பு, கருணை என்னும் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுப்பதே பெண்கள் தான். பெண்கள் வீட்டின் வாசப்படி தாண்டக்கூடாது என்ற நிலை மாறி இப்போது பெண்கள் வீட்டின் வாசப்படி தாண்டினால்தான் அவர்கள் என்னப்படி வாழ முடியும் என்ற நிலை வந்துவிட்டது. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி. மங்கையராய் பிறந்ததன் அர்த்தமே அவர்களின் தனித்தன்மையும் நற்பண்பும் தான். பெண்கள் பல துறைகளில் வளர்ந்து வருகிறார்கள். உலகில் சாதனையாளர்களாகவும் தங்கள் பாதங்களை பதிக்கிறார்கள். அதில் ஒரு சில பெண்களை பற்றி நான் கூறுகிறேன். தன் 5வது வயதிலேயே தந்தையை இழந்து, கல்வியை இழந்து, கூத்து நடத்தி, குப்பை பொறுக்கி, குடும்ப பாரத்தை சுமந்து, பின் தன்னார்வ அமைப்பில் 20 பெண்களுடன் இணைந்து சேரியின் குரல் என்னும் அமைப்பை உருவாக்கி பல பெண்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றிய பெண்தான் சாந்தினி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களின் வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறார் வானதி. சுடுகாட்டுக்குள் பெண்கள் செல்லக்கூடாது என்ற மாயையை மாற்றி சுடுகாட்டில் தகனம் செய்வதை பிழைப்பு தொழிலாக கொண்டுள்ளார் சுடுகாட்டு பூ என்று அழைக்கப்படும் அன்னகாமு. பெண்கள் உடலளவிலும் மனதளவிலும் ஆண்களை விட பன்மடங்கு உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு தடையாய் இருப்பது பயம் மட்டும்தான். அந்த பயத்தை தூக்கி எறிந்தால் பெண்களால் எதையும் சாதிக்க முடியும். அதற்கு எடுத்துக்காட்டாக ஒலிம்பிக் ஓட்டத்தில் 14 பதக்கங்களை பெற்றவர் உசேன் போல்ட். தனது அறுவை சிகிச்சைக்கு பின்னரும் 10 மாதங்களுக்கு பின்பு உசேன் போல்ட்டின் சாதனையை முறியடித்தவர் சாதனை பெண் அலிசன் பெலிக்ஸ். பெண்ணே, உன்னை மதிப்பவர்களுக்கு மலராயிரு, உன்னை மிதிப்பவர்களுக்கு முள்ளாயிரு. உன் தடைகளை தகர்த்தெறிந்து வாழ்வில் பல சாதனைகளை படைத்து பெண்மையின் பெருமையை போற்றுவோம். பெண் செழித்தால் மண் செழிக்கும். அனைவருக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.